கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு உண்டான செலவு இனங்கள் வரும்போது அந்த செலவுக்கு உண்டான அந்த பில்ஸு அதெல்லாம் பக்காவாக வச்சிருக்கணும். இப்போ நகை வாங்குறீங்களா, நகை வாங்குனீங்கன்னா நகைக்கு உண்டான பில்ஸ், இது யாருக்காக வாங்குனீங்க அப்படின்றது எழுதி வைக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு லேண்டுக்கு லேண்ட் டாக்ஸ் கட்டியிருப்பாரு, இவர் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த டாக்ஸை கட்டுறாரு அப்படின்னா அந்த மாதிரி லேண்ட் டாக்ஸ், மற்ற செலவினங்கள், அந்த பராமரிப்பு செலவு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கும், லேண்டுக்கு சுற்றி ஃபென்ஸ் போடுவார், இல்லை லேண்ட்ஸ்கேப்பிங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இல்லை வேற ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான செலவினங்களை அதை எடுத்துட்டு இவருக்குண்டான உழைப்பை, அதுக்குண்டான இப்போ வேலை செஞ்சாங்கன்னா அதுக்குண்டான கூலி வரணும் இல்லையா, அதுக்குண்டான சேலரி, அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான வருமானத்தை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம இன்கம் காமிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது. எல்லாமே அக்கௌண்ட்ஸில் இருக்கணும். கண்மூடித்தனமாக நம்ம செலவு பண்ணுறதோ, கண்மூடித்தனமாக இது நம்மளோடது தான் அப்படின்னு நினைக்கிறதுமே பிற்காலங்களில் ஆபத்தாகும். இவங்களுக்குள்ள இந்த சிப்ளிங்ஸ்குள்ள, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி சகோதர சகோதரிகளுக்குள்ள பெரிய சண்டை, ஒரு பிணக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் அதிகமாகும். அதனால கணக்கு எழுதுனா கரெக்டாக இருக்கும். இப்போ இவரோட கேள்விக்கு அவங்க கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு இதா சொல்றீங்க.